तस्मै श्री कुरवे नमः। श्री श्री चैतन्य मनोपीष्टं स्थापितं येन पूतले स्वयं रूप कदामाक्यं तदादि स्वपदान्तिकं वन्देहं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगण ललिता श्रीविशाखान्वितांस ये कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिकान्त राधाकान्त नमोस्तुते तप्तकाञ्चन कौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय पूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन् इति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाक्षात्य देशधारिणे। भागवत प्रार्थने। नारायणं नमस्कृत्यं नरं चैनव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवेद् नैष्टकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्कायते क्रीमत कृपादमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। भागवत प्रार्थனை। सर्वशास्त्राप्ति पीयूषा सर्वलो वेदैக सत्बला सर्वसिद्धांत रत्नाय सर्वलोகைக त्रिप्रदा सर्व भागवत प्राण श्रीमद् भागवत प्रभो कलिद्वंदोदादित्य श्री कृष्ण परिवर्तित परमानंद पाडाय प्रेम वर्षाक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तुमे मत्येक बन्तो मत्सङ्गिन् मत्कुरो मन्महादन मत् निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुदे असाधु साधु तदताயின் அதினோச்ச தாகர காணா முஞ்ச காசின் மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. அறிவோம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே எல்லாருக்கும் கிருஷ்ணா பணிவான மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்கும் பணிவான வணக்கம். நம்ம இன்னைக்கு 4வது ஸ்கந்தம் அத்தியாயம் 7 ஸ்லோகம் 45 பார்க்க போறோம். தக்ஷன் நடத்திய வேள்வி. தக்ஷன் முக்குணத்திற்கு உட்பட்டவர். அவருக்கு தாக்ஷாயினி அப்படிங்கிற ஒரு பெண்ணை சிவபெருமானுக்கு விருப்பம் இல்லாமல் மனம் முடித்து வைத்தார். அப்ப விருப்பம் இல்லாம மனம் முடித்து வச்சு அவர் மேல ஒரு அவமரியாதையுடன் நடந்துக்கிறார். அவரை ரொம்ப நிந்தனை பண்றார், வைஷ்ணவ அபராதம் பண்றார். அதன் விளைவு என்ன அப்படின்னா, தக்ஷன் தன் உயிரை விட வேண்டி இருந்தது. ஆனால் பகவான் சிவபெருமான் ஆசுதோஸ் அப்படிங்கிறதுனால, அவரோட கருணையினால அவர் மீண்டும் ஆட்டோட தலையை கொடுத்து உயிர் தந்தார்.
அப்ப அந்த வேள்வியை மறுபடியும் நடக்கிறதுக்காக தேவர்கள், கந்தர்வர்கள், கிம் 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 புருஷர்கள் இவங்க எல்லாருமே அவங்கள சிவபெருமானை எல்லாரும் வேண்டுறாங்க. அதனால வேள்வி நடக்குது. அந்த வேள்வியில என் கரம் உள்ள விஷ்ணு பகவான் தோன்றுகிறார். இப்படி எல்லாரும் தங்களோட பிரேயர்களை அர்ப்பணிக்கிறாங்க விஷ்ணுவுக்கு. இங்க பிரம்மணா உஷுகு அப்படின்னு 45வது ஸ்லோகத்துல பிராமணர்கள், பிரம்மணா உஷுகு அப்படின்னா பிராமணர்கள் சொல்றாங்க. ஹலி அப்படின்னா அர்ப்பணிக்கப்படுவது. 12. அப்போ அந்தணர்கள், அன்புக்குரிய சிறந்த பகவானே, நீரே வேள்வியின் உருவம், நீரே வேள்வியில் அர்ப்பணிக்கப்படும் சுத்தம் செய்யப்பட்ட வெண்ணெய், நீரே நெருப்பு, நீரே வேத மந்திரம், நீரே சமைத்து, நீரே ஜுவாலை, நீரே தர்ப்பை புல். அப்போ எல்லா 24 மூலக்கூறுகளும் பகவான் உருவாக்கினதுதான். ஏன்னா அவர் சக்திமானாக சக்திகளாகவும் விரிவடைந்திருக்கிறார். அவர்கிட்ட இருந்துதான் எல்லாமே வருது. சோ அப்போ அவரும் இப்போ அந்த ஜடப்பொருட்களும் ஒன்னா அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா சூரியனும் சூரிய கதிர்களும் ஒன்றாகாது. அது போல சூரியன் அவர் ஒரு தேவர், அவரிலிருந்து வெளிப்படுவது அந்த கதிர்கள். அப்ப அவர் சக்திமான், சக்தியை உருவாக்கி அவர் கொடுக்கிறார். அது போல இங்க பிராமண உச்சுகு தம் கிருத்துஸ்துவம் ஹலிஸ்துவம் சூதாச ஸ்வயம் துவம் ஹி மந்திர சமிதர்ப்ப பாத்ராணி ச துவம் சதஸ்யர் விஜோதம்பதி தேவதா அக்னிஹோத்ரம் ஸ்வதா சோம ஆஜ்யம் பசூஹு. ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மத்தாஜி. மொழிபெயர். அந்தணர்கள் கூறினர், அன்பிற் சிறந்த பகவானே, நீரே வேள்வியின் உருவம், நீரே வேள்வியில் அர்ப்பணிக்கப்படும் சுத்தம் செய்யப்பட்ட வெண்ணெய், நீரே நெருப்பு, நீரே வேத மந்திரங்கள், நீரே சமித்து, நீரே ஜுவாலை, நீரே தர்ப்பைப்புல், மேலும் நீரே கேள்வி கலசங்களாகவும் விளங்குகிறீர். வேள்வியை நடத்தும் புரோகிதர்களும் நீரே, நீரே இத்திருநாள் தலைமை தாங்கப்பட்ட தேவர்களும் ஆவீர். மேலும் நீரே கேள்விக்குரிய விலங்காகவும் இருக்கின்றீர். வேள்வியில் சமர்ப்பிக்கப்படும் அனைத்தும் நீவீராக அல்லது உமது சக்தியாக இருக்கின்றது. பொருளுரை. இக்குறிப்புரையில் பகவான் எங்கும் பரந்துள்ள தன்மையானது ஓரளவு விளக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணு புராணம் கூறுகிறது, ஓரிடத்தில் இருக்கும் நெருப்பானது தன் ஒளியினையும் வெம்மையினையும் எல்லா இடங்களுக்கும் பரப்புகிறது. அதுபோல் பருவுலக மற்றும் ஆன்மீக உலகங்களில் நாம் காணும் எதுவும் முழுமுதற் கடவுளிடமிருந்து பிறந்த பல்வேறு சக்திகளின் தோற்றங்களை தவிர வேறொன்றுமில்லை என்று அந்தணர்களின் கூற்று என்னவென்றால், எல்லாம் பகவான் விஷ்ணுமயம் என்பதாகும். வேள்வியின் நெருப்பு, படைப்பு பொருட்கள், சுத்தம் செய்யப்பட்ட வெண்ணெய், கலசங்கள், வேள்விச்சாலை மற்றும் தர்ப்பைப்புல் எல்லாம் விஷ்ணுவே என்கின்றனர். எல்லாம் அவரே. எல்லா யுகங்களிலும் செய்யப்பட்ட எல்லா வேள்விகளையும் போலவே இக்கலியுகத்தில் செய்யப்படும் சங்கீர்த்தன வேள்வியும் சிறந்ததென்று இங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவன் சங்கீர்த்தன வேள்வியினை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று ஓதுவதன் மூலம் செய்தான் என்றால், வேதங்கள் பரிந்துரைக்கும் வேள்விகள் செய்வதற்கான மிக பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு சிறிதும் தேவையில்லை. ஹரே மற்றும் கிருஷ்ணா எனும் புனித நாமங்களை வழிபடுவதில் ஹரே என்பது கிருஷ்ணரின் சக்தியினையும், கிருஷ்ணா என்பது விஷ்ணு தத்துவத்தையும் குறிப்பதாகும். இவை இரண்டும் ஒன்றாக இணையும் பொழுது அவை எல்லாம் ஆகும். தற்காலத்தில் கலியுக பாதிப்பினால் துன்பப்படுபவர்கள் வேள்விகள் செய்வதற்காக வேதங்கள் பரிந்துரைக்கும் வேள்வி பொருட்களை ஆயத்தம் செய்வது இயலாதது ஆகும். ஆனால் ஒருவன் ஹரே கிருஷ்ணா என்று எளிமையாக ஜெபித்தால் கூட அவன் எல்லாவித வேள்விகளையும் செய்கின்றான் என்று புரிந்து கொள்ளப்படும். ஏனென்றால் நமது பார்வைக்குள் ஹரே கிருஷ்ண சக்தியும் கிருஷ்ணரையும் தவிர வேறொன்றும் இல்லை. கிருஷ்ணருக்கும் அவரது சக்திக்கும் இடையே எந்தவித வேறுபாடும் இல்லை. இவ்வாறு அனைத்தும் அவரது சக்தியின் தோற்றமாக விளங்கும் பொழுது கிருஷ்ணரே எல்லாம் என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கிருஷ்ண உணர்வில் அனைத்தையும் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அவை விடுதலை பெற்றவன் ஆகிறான். எல்லாம் கிருஷ்ணரே என்றால் கிருஷ்ணருக்கென்று தனித்த அடையாளம் எதுவும் இல்லை போலும் என்று ஒருவன் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தனது சக்தியின் மூலம் அவர் எல்லாவற்றிலிருந்தும் தனித்து இருந்து கொண்டாலும் கூட அவரே எல்லாமாக விளங்குகிறார். இது பகவத்கீதை 9வது அத்தியாயத்தில் உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. அவர் படைப்பு முழுவதும் எல்லாமாக பறந்திருந்தாலும் அவர் எல்லாமுமாக இருக்கவில்லை.
பகவான் சைத்தன்யரால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் தத்துவம் என்னவென்றால் அவர் ஒரே நேரத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கிறார் என்பதே ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பகவான் வந்து அச்சிந்திய பேத அபேத தத்துவம் இங்க விளக்கப்பட்டிருக்கு. சைத்தன்ய மகாபிரபுவால் விளக்கப்பட்டது. அப்போ ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறுபட்டும் இருக்கிறார். அவர் வந்து ஒன்றாகவும் வேறுபட்டும் இருக்கிறார். இது வந்து சதுர் ஸ்லோகம் யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்களுக்கெல்லாம் நல்லா இது புரியும். நாம சதுர் ஸ்லோகங்கள் எல்லாருமே பைஹார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2வது காண்டம் 9வது அத்தியாயத்துல 33வது ஸ்லோகம், 34, 35, 36. அதுல என்ன சொல்றாருன்னா, அகம் ஏவாசம் ஏவாக்ரே நான் யத் சத் அசத் பரம் பஸ்சாத் அகம் யத் ஏதச்சயோ அவசேதோ அஸ்மி அகம் அப்படின்றார். அதாவது இந்த படைப்பிற்கு முன் முழுமுதற் கடவுளாக என்னை தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. இப்படைப்பிற்கு காரணமாக இருக்கும் ஜட இயற்கையும் அது கூட இல்லை. அப்போ ஜட இயற்கை கூட இல்லை. இப்ப காண்பதெல்லாம் முழுமுதற் கடவுளாகிய நானே, மேலும் அழிவுக்கு பின் எஞ்சியிருக்க போவதும் முழுமுதற் கடவுளாகிய நானே. ஏன்னா இந்த 17 லோகங்கள் ஒவ்வொரு அண்டத்திலையும் பல கோடி அண்டங்களை தனது மூச்சுக்காற்றிலிருந்து கர்ப்போதக முதல் விஷ்ணு காரண உதக சாயி விஷ்ணு அவர் மூச்சுக்காற்றிலிருந்து நிறைய அண்டங்கள், கோடிக்கணக்கான அண்டங்கள் உருவாகின்றது. ஒவ்வொரு அண்டத்திலையும் 14 லோகங்கள். அந்த 14 லோகங்களுக்கும் படைப்பு கடவுளாகிய பிரம்மா. சோ இப்படி புருஷ அவதாரங்களாக அவர் வருகிறார், குண அவதாரங்களாகவும் வருகிறார். அப்போ இங்க வந்து எல்லாமே பகவான் தான். ஏன் சொல்றாங்க? ஏன்னா படைப்புக்கு முன் அவர் ஒருவரே ஒருவராக இருக்கின்றார். அப்ப படைப்புக்கு அப்புறம் எப்படி வருது? அவருடைய சக்திகள் மூலமாக அனைத்தும் தோன்றுகின்றது. அவருடைய விரிவங்கங்கள், ஜடப்பொருட்களாக தோன்றுபவை எல்லாமே அவருடைய சக்திகள். 24 மூலக்கூறுகள். அந்த மகத் தத்துவத்துல அந்த ஜட உலகுக்கும் ஆன்மீக உலகுக்கும் இடைப்பட்ட எல்லையில ஒரு மேகம், அதுல வந்து இந்த 24 மூலப்பொருட்கள். அந்த 24 மூலப்பொருட்களை கொண்டே இந்த ஜட உலகத்தை அவர் உருவாக்குகிறார். அப்போ இந்த 24 மூலப்பொருட்கள் எவ்வாறு வந்தது அப்படின்னா, அது பகவான் இருந்துதான் வந்தது. நாம் காணும் பொருள் எல்லாவற்றிலும் பகவானுடைய சக்திகள் நிறைந்திருக்கிறது. அவர் நேரடியாக பக்தர்கள் உள்ளத்தில் இருக்கிறார், பக்தர்கள் அல்லாதவர்கள் இதயத்திலும் இருக்கிறார், ஆனால் வெளிப்படவில்லை. இப்படி அவர் வந்து இருக்கிறார், இல்லாமலும் இருக்கிறார். அப்ப நாம் இதை எப்படி எடுத்துக்கணும்? அப்ப அவருக்கு உருவம் இல்லையா? எல்லாமே அவர் அப்படின்னா இந்த ஜடப்பொருள், இந்த கதவு அவரா, இந்த நிலவு அவரா, இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, குதர்க்கமா கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் சக்திகள் மூலமாக. இப்ப சூரிய ஒளிக்கதிரை நாம் என்னங்கிறோம்? சூரியன் வந்துட்டார் காலையில அப்படிங்கிறோம். ஆனா சூரியனா வந்தார்? கதிர்கள் தானே வந்தது. ஏன்னா சூரிய பகவான் கிட்ட வந்தா எல்லாரும் எரிஞ்சு போயிடுவோம். ஆனா சூரிய கதிர்களை சூரியன் வந்தாச்சு எந்திரி அப்படிங்கிறோம். அது போல நாம சின்ன பொருளாக இருந்தாலும் அது காலில் தட்ட மாட்டோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரியவங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, காலில் எந்த பொருளையும் உதைக்காத, கையில ஏதாவது பொருள் விழுந்தா கூட அது கையால தான் எடுக்கணும். அப்ப கன்னத்துல போட்டுக்குவோம், ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். ஆனா இப்பெல்லாம் அது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு எந்த பொருள் மேலேயும் அவ்வளவு ஒரு மரியாதை கிடையாது. இப்ப இருக்கிற குழந்தைகள்லாம் என்ன பண்றாங்க? உதாசீனம் பண்றாங்க. சோ எல்லாமே பகவானோட அம்சமா பாக்குற பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சோ பகவானை பிரித்து காண்பது இல்லை. ஒரு பக்தன், முழுமையான பக்தன் என்ன பண்றான்னா எல்லாவற்றையும் பகவானுடைய அம்சமாக, சக்தியாக பார்க்கிறான். அதே சதுர் ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா 2வது காண்டம் 9வது அத்தியாயம் 35வது ஸ்லோகத்தை 35வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? யதா மகாந்தி பூதானி பூதேஷாவசேஷு அணு பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி ததா தேஷு நதேஷு அகம் அப்படின்றார். அப்போ இந்த பஞ்சபூதங்கள் பிரபஞ்சத்துக்குள் நுழைகின்றன, அதே சமயம் நுழையாமலும் இருக்கின்றன. அதை போலவே படைக்கப்பட்ட அனைத்துக்குள்ளும் நான் இருக்கிறேன், அதே சமயம் அவற்றுக்கு வெளியிலும் இருக்கிறேன். அப்ப படைக்கப்பட்ட எல்லாவற்றுக்குள்ளும் அவர் இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் பரமாத்மாவாக அவர் இருக்கிறார்.
அதே சமயம் நம்ம கர்ப்போதக சாயி எப்படி இந்த பிரபஞ்சத்திற்குள் நுழைகிறார், அந்த பிரபஞ்சம் எவ்வாறு சுழல்கின்றது, இயங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கும் பரமாத்மாவாக பகவான் உள்ளே நுழைவதால் தான் இந்த பிரபஞ்சங்கள் இயங்குகின்றன. அப்ப பிரபஞ்சத்துக்குள்ளும் பகவான் இருக்கிறார், எல்லா ஜடப்பொருட்களுக்குள்ளேயும். உதாரணமா நம்ம பார்க்கலாம், மலைகள் எல்லாம் வளருது, சிலை வளருது, இதெல்லாம் நாம பாக்குறோம். அப்ப சிலை என்ன ஜடப்பொருள் தானே, அது எப்படி வளரும்? மலை ஜடப்பொருள் தானே, அது எப்படி வளரும்? ஏன்னா அதுக்குள்ள பரமாத்மாவாக பகவான் இருக்கிறார். காற்று அடிக்குது, அருவி ஓடுது, இதெல்லாம் இயக்கங்கள் எப்படி நடக்கின்றது? பகவான் இருக்கங்காட்டிக்கு தான். இப்போ ஸ்டில் அப்படி போட்டா என்ன ஆகும்? ஒரு வீடியோலயோ இல்ல டிவிலயோ அது அப்படியே நின்னுடும், இயங்காது. அப்போ பரமாத்மா இல்லை என்றால் அப்படித்தான் இருக்கும் இந்த உலகம், எதுவுமே இயங்காது. ஒரு நீர்வீழ்ச்சி அப்படியே உறைஞ்சு போயிடும், அந்த நீர் விழாது, பூமி சுத்தாது, சூரியன் உதிக்காது, காற்று அடிக்கிறது அப்படியே நின்னுரும். அப்ப பகவான் இருக்கங்காட்டிக்கு தான் இந்த இயக்கங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஒரு முட்டாள் வேணா நினைக்கலாம், ஒரு சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க இதெல்லாம் தானா நடக்குதுங்க. ஒரு குழந்தை வேணா நினைக்கலாம் இந்த பேட்டரி கார் தானா ஓடுது. ஏன்னா அதனோட மூளை அவ்வளவுதான், குழந்தைக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா அதை வாங்கி கொடுத்த பெற்றோருக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஆட்கள் இருந்தாங்க, இன்ஜினியர் இருந்தாரு, பேட்டரி போட்டாதான் அது ஓடும். தானா எதுவும் இயங்காது. ஒரு மின் கதவு இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திறக்கிற கதவெல்லாம் பஸ்ல இருக்கு, அதை இயக்கினால்தான் ஒருவர் இயக்க வேண்டும் அதையும். இப்ப கார் டிரைவர் இல்லாம ஓடுது இல்லைங்களா? அப்போ அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி ஒரு இயக்குனர் இருக்கிறார், அதை உருவாக்குபவர். அவருக்கு எப்படி அந்த புத்தி கிடைச்சது, அந்த ஞானம் கிடைச்சது? மத்தக ஸ்மிருத ஞானம் அபோகனம் ச, அதுவும் பகவான் கொடுக்கிறார். இப்படி எல்லாவற்றிற்கும் காரண காரியம் யாரு அப்படின்னா பகவான். சோ இதை புரிந்து கொண்டவன் பக்தியில மிக உறுதியாக இருக்கிறான். இப்ப படைப்பு முழுவதும் எல்லாமுமாக பறந்திருந்தாலும் அவர் எல்லாமாகவும் இருக்கவில்லை. பகவான் சைத்தன்யரால் பரிந்துரைக்கப்படும் தத்துவம் இது என்னன்னு, அச்சிந்தி பேத அபேத தத்துவம். ஒரே நேரத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கிறார். சோ இதுல யாருக்காவது டவுட் இருந்தா இப்பவே கேட்டுக்கோங்க. அப்போ ஒரே நேரத்தில் அவர் ஒன்றாகவும் இருக்கிறார், வேறாகவும் இருக்கிறார். யாருக்காவது டவுட் இருக்கா? புரிஞ்சதுங்க மாதாஜி, முதலே சொல்லிருக்கீங்களா? புரிஞ்சது. எப்படிங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. என்னங்க மாதாஜி? ஒன்றாகவும் பேராகவும் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இவ்வளவு நேரம் அதானே சொன்னேன் நானு. பகவான் இப்பதான் வந்தீங்களா? அப்போ ரெக்கார்டிங் கேளுங்க. சரி. இப்ப சூரிய பகவான் இருக்கிறார் இல்லையா? இப்ப சூரிய பகவான் நாம் சூரியன் வந்துருச்சு எந்திரி அப்படிங்கிறோம். அப்ப சூரியன் மேல இருந்து கீழே வந்துட்டாரா? அவரது ஒளிக்கதிர்கள் தான் வருது இல்லைங்களா? அது போல பகவான் ஓரிடத்தில் இருந்தாலும் அவரது சக்திகள் எல்லாவற்றிலும் பறந்து விரிந்திருக்கிறது. அவர் சக்தி இல்லாம சர்வகதா அப்படின்னு எங்கும் எல்லா உயிர்வாளிகளிலும் அவர் பரமாத்மாவாக இருக்கிறார், எல்லா இடங்களிலும் அவர் பரமாத்மாவாக இருக்கிறார். ஏன்னா அப்படி வந்ததுனாலதான் கர்ப்போதக சாயி விஷ்ணு கிட்ட இருந்து அந்த சக்தி உள்ள புகுந்ததுனாலதான் எல்லா அண்டங்களும் இயங்குகின்றன. இப்போ ஒரு பெண் கருவுற வேண்டும் என்றால் அதுக்கு ஆணின் உதவி தேவை. அது போல இந்த பூமாதேவி பெண் அப்படின்னு ஏன் உருவகப்படுத்துறாங்க? அப்ப பகவான் உள்ள கருவூட்டுகிறார். எப்படி? பரமாத்மாவாக அந்த கோள்களை இயங்கச் செய்கிறார். அவர் வந்ததுனால்தான் இந்த கோள்கள் எல்லாம் இயங்குது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே வேலை செய்யுது. சோ அவர் ஒரு இடத்தில் இருந்தாலும் எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார், ஆனால் இல்லாமலும் இருக்கிறார். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா அவராகவே கிருஷ்ணராகவே எல்லாத்திலையும் உருமாறி இருக்க மாட்டார். நீருக்குள்ளேயும் நிலத்துக்குள்ளேயும் காற்றுக்குள்ளேயும் அவரது சக்திகளாக எல்லா இடத்துலயும் இருக்கிறார். புரியுதுங்களா? புரியுதுங்க மாதாஜி. ஓகேங்க. அடுத்த ஸ்லோகம் 46. त्वं पुराकां रसाया महा शुकरो दंस्मरया पत्मिनीं वारणेन्द्रो यथा स्तूयमानो न तल्लीलया योहिभिर्वयुज्जह
ஜகத்தத்ரயி காத்திர யக்ஞ கிருதுகு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அன்பிற்குரிய பகவானே, வேதங்களில் ஞான உருவமோ நீண்ட நெடு நாட்களுக்கு முன்னர் கடந்த யுகத்தில் நீர் வராகமாக பிறந்து தண்ணீரினுள் மூழ்கியிருந்த பூமியினை ஓர் யானை குளத்திலிருந்து தாமரை மலரினை எடுப்பது போல் மிகவும் எளிதாக வெளியே எடுத்தீர். அவ்வாறாக இருக்கும்போது நீர் எழுப்பிய உன்னத ஒளியே வேத மந்திரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு சனகர் போன்ற மகா முனிவர்கள் அதனையே சிந்தித்து உம்மை போற்றி பிரார்த்தித்தனர். பொருளுரை. இச்சுலோகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் முக்கியமான வார்த்தை த்ரயி காத்ர என்பதாகும். இதன் பொருள் பகவானின் உன்னத வடிவமே வேதங்கள் என்பதாகும். பகவானின் மூர்த்தத்தினை அல்லது கோவிலில் உள்ள பகவானின் வடிவத்தினை வழிபடுவதில் ஈடுபட்டிருப்போன் ஒரு நாளில் 24 மணி நேரமும் வேதங்களை கற்கிறான் எனலாம். பகவான் ராதை மற்றும் கிருஷ்ணரின் சிலைகளை கோவிலில் அலங்கரிப்பதனால் ஒருவன் வேதாந்த ஞானத்தை வெகு விரைவில் கற்றுக்கொள்கிறான். புதிய பக்தன் பகவானின் மூர்த்தத்தினை வழிபடுவதில் ஈடுபடுகிறான் என்றால் அவன் வேத ஞானத்தில் நேரடி தொடர்பு கொள்கிறான் என்று அறியப்படும். பகவத்கீதையில் 15.15 உறுதி செய்யப்பட்டிருப்பது என்னவென்றால், வேதைஷ சர்வைவர் அகம் ஏவ வேத்ய. வேதங்களின் முடிவு கிருஷ்ணரை அறிந்து கொள்வதேயாகும். கிருஷ்ணரை நேரடியாக வழிபட்டு தொண்டு செய்பவன் வேதங்களின் மெய்ப்பொருளை அறிந்தவன் ஆகிறான். ஹரே கிருஷ்ணாங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நீங்க வேதங்களின் ஞான உருவமும் நீண்ட நெடுநாட்களுக்கு முன்னர் கடந்த யுகத்தில் நீர் வராகமாக பிறந்து தண்ணீரில் மூழ்கியிருந்த பூமியினை ஒரு யானை குளத்திலிருந்து தாமரை மலரினை எடுப்பது போல. இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி வராகர் வந்து பூமி பிராட்டியை இந்த அசுரன் கீழே ஒளிச்சு வச்சுட்டான், ஹிரண்யாக்ஷன். அப்போ அந்த ஹிரண்யாக்ஷன் மூடத்தனமா என்ன பண்றான், தன்னை வெல்பவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பூமி தேவி கொண்டு போய் உள்ள ஒளிச்சு வச்சிடறான், கர்ப்போதக கடல்ல ரொம்ப ஆழத்துல. அப்போ அது வந்து ரொம்ப சேரும் சகதியுமா இருக்கும். அப்போ பன்றி உருவம் எதற்காக எடுக்கிறாரு அப்படின்னா, பன்றிகள் என்ன பண்ணும், பூமிக்கு அடியில இருந்து அது வந்து உள்ள போய் ஏதாவது எடுத்துட்டு வரும், கிழங்கு அந்த மாதிரி. அப்போ பன்றி உருவம் எடுத்து பூமிக்கு உள்ள அந்த கடலுக்குள்ள போய் பூமி தேவியை மீட்டெடுத்து வர்றார். அவ்வாறாக இருக்கும் பொழுது நீர் எழுப்பிய உன்னத ஒளியே வேத மந்திரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு சனகர் போன்ற மகா முனிவர்கள் அதையே சிந்தித்து உம்மை போற்றி பிரார்த்தித்தனர். அப்போ அவர் வந்து உருமர சத்தம் நம்மளுக்கு கேட்கும், அவரது ரோமங்கள் அப்படியே சிலிர்த்து நிற்கும், அவரது உருவம் வந்து மேகத்துக்கு மேல போகுது, அவ்வளவு பெரிய உருவம் எடுக்கிறார். அவர் வந்து பிரம்மதேவரோட மூக்குல இருந்து ஒரு சிறு எறும்பு வடிவுல கீழே விழுந்து உடனே அவர் வந்து அந்த பன்றியின் உருவத்துல அப்படியே பெருசாயிட்டே வர்றார். அப்ப பிரம்மா குழம்புறார், இது யாரு, அசுரனா இல்ல தேவனா, இது யாரு அப்படின்னு. அப்ப அவ்வளவு பெரிய உருவம் ஆக 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 அவருக்கு கன்ஃபார்ம் ஆயிருது, கண்டிப்பா இது வந்து பகவானை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி உருவம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பகவானே தான் அசுரனை அழிக்கிறதுக்காக இந்த உருவம் எடுத்து வந்திருக்கிறார் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருது. அப்போ இங்க த்ரீகாத்ர அப்படின்னா பகவானின் உன்னத வடிவமே வேதங்கள். 15.15 நாம படிச்சிருக்கிறோம், சர்வசிய சாகம் ஸ்ருதி சன்னிவிஷ்டோ மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச வேதைச சர்வேரகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் தேவச்சாகம் அப்படின்னு. இப்ப பகவானின் மூர்த்தத்தினை அல்லது கோயிலில் உள்ள பகவானின் வடிவத்தினை வழிபடுதலில் ஈடுபட்டிருப்போன் ஒரு நாளில் 24 மணி நேரமும் வேதங்களை கற்கின்றான். சோ வேதங்களை கற்பது அப்படின்னா போய் நாம ரிக் யசூர் சாம அதர்வன 108 உபநிஷங்கள் 12 புராணங்கள் இதெல்லாம் போய் அப்ப வேத பாடசாலையில உட்கார்ந்து கற்க வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. ஒரு பக்தன் எவ்வாறு பகவானிடம் அன்பு செலுத்துகிறானோ அதற்கு தகுந்த மாதிரி பகவான் உள்ளே இருந்து அவனுக்கு அந்த ஞான தீபத்தை ஏற்றுகிறார். ஞான தீபேன பாஸ்வதா சதுர் ஸ்லோகத்துல அதையும் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. ஞானம் எனும் தீபத்தை உள்ளிருந்து அவர் ஏற்றுகின்றார். அப்ப அவன் வேதங்கள் படித்ததற்கான அறிவை அவன் பெறுகின்றான். இப்பெல்லாம் நம்ம வேதங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம், ஏன்னா வேதங்களோட சாரம் தான் பகவத்கீதை. வேதங்களை போய் தனித்தனியா போய் நாம ரிக் யசூர் சாம அதர்வன இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு இன்னைக்கு வயது கிடையாது. ஏன்னா
ஒவ்வொரு யுகத்திலும் சத்திய யுகத்துல 1,00,000 வருடம் இருந்தது ஆயுட்காலம். திரேதா யுகம், துவாபர யுகத்துல மறுபடியும் அது கம்மியாயிட்டு வந்தது. 10,000 வருடங்களாக, 1000 வருடங்களாக, இப்ப கலியுகத்துல 100 வருடங்கள். 100 வருடங்கள்ல நாமெல்லாம் வேதங்களை படிக்கவே முடியாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் நாம படிக்க முடியாது. ஏன்னா வேதம் கடல் போன்றது. அப்ப வேதங்களுடைய சாரத்தை வேத வியாசர் நமக்கு கொடுத்து அருளி இருக்கின்றார். ஏன்னா கலியுகத்தில் மக்கள் படுகின்ற துன்பத்தை அவர் திரிகால ஞானி, ஞானத்திலேயே பார்த்துக்கிட்டு இவங்கெல்லாம் வேதங்கள் படிக்க முடியாது, பிரேயானால் அல்பாயுசுக சப்பியகலா அஸ்மினிஹே ஜனாக மந்தாக சூமந்த மதையோ மந்த பாக்கியகி உபத்திரதக, உபத்திரம் கொண்டவர்களாக, மந்த புத்தி படைத்தவர்களாக, சண்டை பிரியர்களாக, அதிர்ஷ்டமற்றவர்களாக இருப்பார்கள். அதனால நாம இப்படி அவங்களுக்கு தொகுத்து கொடுக்கலாம்னு நம்மளுக்கெல்லாம் பாகவதமாக தொகுத்து கொடுத்திருக்காரு. நாமெல்லாம் அதிர்ஷ்டம் செஞ்சதுனாலதான் இந்த பாகவதத்தை, நம்மள நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கிறதுனாலதான் இந்த பாகவத்தை இப்ப கையில வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கோம். இப்ப கிருஷ்ணரை நேரடியாக வழிபட்டு தொண்டு செய்பவன் வேதங்களின் மெய்ப்பொருளை அறிந்தவனாகின்றான். அப்போ யானிஷா சர்வபூதானாம் அது இல்ல, மகேஸ்வரி மாதாஜி அந்த ஸ்லோகம் சொல்லுங்க. யாவான் அர்த்த உதபானது. அதேதான் யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராக்மணே கவிஹஸ்தினி. சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதக அப்படின்னு வரும். அப்போ சொல்லுங்க மாதாஜி. சிறு நீர்த்தேக்கங்களினால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் எல்லாம் பெரும் நீர்த்தேக்கத்தில் உடனே பூர்த்தி செய்வது போல வேதங்களின் நோக்கங்களை எல்லாம் நோக்கங்களுக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை அறிந்தவனால் உடனடியாக அறியப்படும் அப்படின்னு வருங்க. ஹரே கிருஷ்ணா. அப்போ வேதங்கள் படிக்கிறவங்க என்ன பண்றாங்களா, ஞானிகள். ஆனா அவங்களுக்கு வாழ்க்கையில அப்ளை பண்ண தெரியாது. ஆனா வாழ்க்கையில கொஞ்சமா அப்ளை பண்ணினாலும், பகவானிடம் முழுமையாக பக்தி பண்ணினாலும் வேதங்கள் நோக்கத்தை அவன் முழுமையாக அறிந்தவனாகின்றான். ஏன்னா வேதங்கள் பல சடங்குகள் சொல்லுது. காலையில எந்திரிச்சு ஒரு பிராமணன் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, குளத்துல போவாங்க, நீராடுவாங்க, பூநூல்ல இது பண்ணுவாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க, சடங்குகளை நல்லா பண்ணுவாங்க. ஆனா உள்ள தூய்மை விட்டுருவாங்க, உள்ளத்துல பகவான் நினைக்கிறது விட்டுருவாங்க. உள்ள தூய்மை அப்படின்னா என்ன, பகவானை என்றும் நினைத்திருத்தல். ஆனா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, சடங்குகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எப்பொழுதும் பகவானை பற்றிய எண்ணத்திலேயே இருப்பாங்க. எது முக்கியம், நீங்க வெளிப்புற சடங்குகளா இல்ல உட்புறமான உணர்வுகளா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? எது முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க. பகவானை நினைச்சிட்டு இருக்கிறது தான் முக்கியம். சரி, அப்ப விட்டுலாமா? எல்லாமே மத்ததெல்லாம் விட்டுலாமா? அந்த சடங்குல இருக்கும் போது அது செஞ்சோம். இப்ப இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம அந்த அளவுக்கு செய்யறது இல்ல. நம்ம அவ்வளவு தூய பக்தர்களா? அப்ப குளிக்காமே இருக்கலாமா? சடங்கு அது மாதிரி இல்லைங்க. அது எப்போ ரெகுலரா நம்ம மங்களாச்சரணம் பண்றோம், அது பண்றோம், அது எல்லாமே நார்மலா எல்லாம் செய்யணும். அந்த சடங்கு செஞ்சுதான். அப்போ என்ன அப்படின்னா என்னன்னா, ஆமா நம்ம படிக்கிறத நம்ம படிக்கிறத உயர்ந்த நிலையில எடுத்துக்க கூடாது. ஏன்னா தூய பக்தர்களுக்கு இதெல்லாம் ஆப்டா இருக்கும், அவங்களுக்கு சரியா இருக்கும். ஆனா நாமெல்லாம் சாதக பக்தியில ஈடுபட்டிருக்கோம். இன்னும் நாம அந்த நிலைக்கு வரல. எப்ப யார் ஒருவருக்கு அந்த உணர்வுகள் பகவானை நினைச்ச உடனே கண்ணுல தண்ணீர் வழியிறது. சைத்தன்யா மகாபிரபு கண்கள் எப்பவுமே குளமா இருக்கும். ஏன்னா அவர் பக்தியில எப்பொழுதும் கிருஷ்ணரை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறதுனால. ஸ்ரீமதி ராதா ராணி, சைத்தன்யா மகாபிரபு, ஏன்னா ராதா ராணியோட அம்சமாகத்தான் அவர் தோன்றினார். அப்ப அவர் கண்கள் எப்பவுமே குளமா இருக்கும். எப்பவுமே பகவானோட பிரிவை நினைச்சு 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 ஒரு பக்தன் அப்படித்தான் இருப்பானா. அப்போ பகவானை நினைக்கும் போதே அவனுக்கு சுற்றுப்புற சூழல்கள் எல்லாம் மறந்துருவானா. தன்னை மறந்து யாராவது பாக்குறாங்கன்னு கூச்சமெல்லாம் கிடையாது. ஆடுவான், பாடுவான், சிரிப்பான். அவன் மயிர் குத்திட்டு நிக்கும். இந்த மாதிரி பலவித பாவங்கள் அவங்க கிட்ட இருந்து வெளிப்படும். நாம அந்த நிலையில கிடையாது. அப்போ நம்மளுக்கெல்லாம் சடங்குகள், காலையில எந்திரிச்சு குளிக்கணும், மங்களாரத்தி பண்ணணும், 16 மாலைகள் பண்ணணும். ஏன்னா நாமெல்லாம் சாதக பக்தி தான் பண்ணிட்டு இருக்கிறோம், வைதி பக்தி.
ம். சோ அதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். அதனால தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஆனா யார் ஒருவர் உயர்ந்த நிலைக்கு வருகிறார்களோ அவங்க வந்து குளிச்சுட்டு தான் பண்ணணும், பூணூல் போட்டுக்கணும், அவங்க எல்லாம் வந்து சன்ஸ்கிரிட் படிச்சுக்கணும், வேதங்கள் படிக்கணும், அதை ஓதணும். நேரடியாக பக்தி தொண்டுக்கு வந்தவன் மூக்க வந்து தலையை சுத்தி தொட வேண்டியது கிடையாது. நேரடியா தொட்டலாம். அந்த மாதிரி ரொம்ப எளிமையானது. தூய பக்தர்களுக்கு இந்த சடங்குகள் தேவைப்படாது. அதுக்காக நாம் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அடுத்தது ஸ்லோகம் 47. சப்ரசீத துவம் கஸ்மாகம் ஆகாங்ஷதாம் தர்ஷனம் தே பரிப்ரஷ்ட சத்கர்மணாம் கீர்த்தயமானே நிருபிர்நாம்னே யஜ்ஞேஷ யஜ்ஞேஷதே யஜ்ஞவிக்ஞாஷயம் யாந்தி தஸ்மை நமः. நான் ஹரே படிக்கிறேன் கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா? படிங்க. பொருளுரை தெய்வத்தில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. அன்பார்ந்த பகவானே, நாங்கள் உமது பார்வைக்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வேத நெறிமுறைகளுக்கு ஏற்றாற்போல் வேள்வி செய்வதற்கு நாங்கள் இயலாதவர்களாக இருந்தோம். உம்மை பிரார்த்திக்கிறோம், எம்மை பற்றி மகிழ்வீராக. உமது புனித திருப்பெயரை பாடுவதன் மூலம் வழிபடுவதன் மூலமே எளிதாக ஒருவன் அனைத்து தடங்களையும் கடந்து விடுகிறான். ஆகையினால் உமக்கு முன்னிலையில் எமது மரியாதைக்குரிய வணக்கங்களை செலுத்துகிறோம். பொருளுரை. பகவான் விஷ்ணு தோன்றியதனால் இனி வேள்வினை எந்தவித தடங்களும் இன்றி எளிதாக நிறைவேற்றி விடலாம் என்று அந்த புரோகிதர்கள் நம்பிக்கை கொண்டனர். சுலோகத்தில் மிகவும் முக்கியமான ஒன்றை அந்தணர்கள் கூறுகின்றார்கள். உமது புனித திருப்பெயரை ஒரு முறை ஓதுவதனாலேயே நாங்கள் அனைத்து தடங்களையும் கடந்து விடுவோம். அவ்வாறு இருக்க இப்போது நீரே எங்கள் முன் தோன்றியுள்ளீர் என்று தத்தனின் வேள்வி சிவபெருமானின் பக்தர்களினாலும் அடியார்களினாலும் அளிக்கப்பட்டது. அந்தணர்கள் மறைமுகமாக சிவபெருமானின் அடியார்களை குறை கூறுகின்றனர். ஆனால் அந்தணர்களோ பகவான் விஷ்ணுவால் எப்போதும் பாதுகாக்கப்படுபவர்கள். ஆகையினால் அவர்கள் செய்யும் வேள்விக்கு சிவபெருமான் அடியார்கள் எந்தவித தீங்கும் இழைத்துவிட முடியாது. ஒரு பழமொழி கூட இருக்கிறது. கிருஷ்ணர் ஒருவனை காக்க விரும்பினால் அவனுக்கு யாரும் எந்த தீமையும் செய்ய முடியாது. அதுபோல அவர் ஒருவனை அடிக்க நினைத்தால் அவனை யாரும் காக்க முடியாது என்று இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்பவன் ராவணன் சிவபெருமானின் மிகப்பெரிய பக்தன். இருந்தாலும் அவனை ராமச்சந்திரமூர்த்தி கொல்ல நினைத்த பொழுது சிவபெருமானாலும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் சிவபெருமான் பிரம்மதேவன் போன்ற தேவர்கள் ஒரு பக்தனுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைத்தால் பகவான் கிருஷ்ணர் அப்பக்தனை காப்பாற்றுவார். மாறாக கிருஷ்ணர் ராவணன் அல்லது இரண்யகசிபு போன்ற ஒருவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவன் தேவரானாலும் காப்பாற்ற முடியாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மாறாக கிருஷ்ணர் ராவணன் அல்லது இரண்யகசிபு போன்ற ஒருவனை கொல்ல வேண்டும் என நினைத்தால் அவனை சோ இங்க வந்து எல்லா முடிவும் யாரை சார்ந்திருக்கிறது? தேவர்களையா? பகவான் யார்? ஆதி மூலமா சர்வ பகவான் யார் அப்படின்னா கிருஷ்ணர், ஸ்ரீ கிருஷ்ணர். சோ நேரடியா சொல்லணும் அப்படி. சோ ஆதி மூலம் அப்படின்னா நான் யார் வேணா சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, பல தேவர்களை இவர் தான் எல்லாத்துக்கும் ஆதி அப்படின்னு. அப்படி கிடையாது, ஸ்ரீ கிருஷ்ணர். ஏன்னா சில பிரபுபாதர் சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு மாதாஜி இருந்தாங்க. அவங்க வந்து சின்ன குழந்தை. அப்போ அவங்க கிட்ட ஒரு பொம்மை இருந்தது, கிருஷ்ணரோட பொம்மை. அப்ப அதை ஒளிச்சு வச்சுட்டாரு. ஒளிச்சு வச்சுட்டு கிருஷ்ணா எங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த குழந்தையோட முகம் ரொம்ப கவலையாயிருச்சு. இங்கதானே வச்ச காணோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேக்குறாரு எங்க அப்படின்னு. எல்லா இடத்துலயும் தேடுது, முகம் ரொம்ப வாடி போச்சு. சோ அந்த சின்ன குழந்தை இடத்தில் ஏன் அப்படி நடந்துக்கிறார்? ஏன்னா அந்த பிரிவு துயரம். கிருஷ்ணரை காணோம், ஐயோ என் கிருஷ்ணா எங்க, என் கிருஷ்ணா எங்க. அவங்க வந்து ஒரு ஃபாரினர் தான்.
ஆனாலும் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு கிருஷ்ண பக்தி. அவங்க வந்து மாதாஜி ரொம்ப பெருசாகி இப்ப நிறைய பேருக்கு அவங்க ப்ரீச்சிங் பண்ணி ரொம்ப இஸ்கான்ல வந்து பாப்புலரா இருக்கிறவங்க அவங்க. ஸோ அது மாதிரி கிருஷ்ணனுடைய ஏக்கம் நம்மளுக்கு வரணும். கிருஷ்ணருக்காக ஏங்க வேண்டும். அவர் எங்கே 24 மணி நேரம் என் உள்ளத்தில் இருக்கிறாரா, இங்க இருக்கிறாரா, அங்க இருக்கிறாரா, அதே ஞாபகம். ஏன்னா ஒன்றை நாம் நினைத்து நினைத்து ஏங்கும் போது அது ஒரு தவம். நேத்து பேசணும் இல்லைங்களா, ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னா அதுக்காக நினைச்சு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, மனசுல அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. ஒரு தடவை சொல்லுவாங்க, நான் ஃப்ரிட்ஜ் வாங்கலான் இருக்கேன், அப்படி சாதாரணமா சொல்லுவாங்க. ஆனா மனசு ஃபுல்லா அதுல குவிஞ்சிருக்கும். இந்த மாசம் லோன் எடுக்கலாமா, இந்த மாசம் சீட் எடுக்கலாமா, இந்த மாசம் வந்து இவ்வளவு சேவிங்ஸ் நான் உள்ள போடுறேன், சோ இதுக்காக தனியா ஒதுக்கி வைக்கிறேன், சோ இவ்வளவு கடன் வாங்கலாம், இவ்வளவு பணம் போடலாம் கையில் இருந்து, இவ்வளவு மாசம் மாசம் கட்டலாம். சோ இந்த மாதிரி எத்தனையோ பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ஒன்றை நினைத்தால், ஒரு பெண் வந்து ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சா அவ தவம் இருப்பா. ஆண்கள் கூட அவ்வளவு இது பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு பெண் வந்து ஒன்ன வாங்கணும்னு நினைச்சா அதுக்காக அவ தவம் இருப்பா. அத வந்து நாம என்ன பண்றோம், ஆசைகளை அடக்க முடியாது. ஆனா அதை எப்படி திருப்பணும், பகவானிடம் திருப்ப வேண்டும். யாருமே செயலற்று இருக்க முடியாது, செயல் புரிய வேண்டும். எப்படி, பகவானுக்காக செயல்பட வேண்டும். ஆனா அருவவாதிகள் என்ன பண்ணுவாங்க, ஆசைகளை அடக்கிடுவாங்க, செயல் புரிய மாட்டாங்க, நேத்தி 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 நேத்தின்னு எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஆனா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆசைப்படுவார்கள், செயல் புரிவார்கள், பகவானுக்காக ஆசைப்படுவாங்க, பகவானுக்காக செயல் புரிவாங்க. சோ நேத்தி நேத்தின்னு எல்லாத்தையும் விட மாட்டாங்க. நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சியதே அப்படின்னு எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காக பயன்படுத்துவார்கள். அதான் யுக்த வைராக்கியம். என்னிடம் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் கிருஷ்ணருக்காக. என்கிட்ட என்ன மூளை இருக்க ஒரு என்ஜினியரா இருந்தா பகவானோட கோயில்ல போய் நான் சேவை செய்யலாம். ஒரு டாக்டரா இருந்தா பகவானின் பக்தர்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணலாம். சோ ஒவ்வொருவரிடமும் ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பெஷலா ஏதாவது ஒரு பிளஸ் இருக்கும் இல்லைங்களா. அப்ப அது எல்லாவற்றையும் சில கலை நுணுக்கங்கள் இருக்கும். சிலர் கலை நுணுக்கம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அழகா பகவானுக்கு எம்ப்ராய்டரி போட்டு துணி தைச்சு பகவானுக்காக சேவை செய்வாங்க. ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்க, ஐடில ஒர்க் பண்றவங்க எல்லாம் அங்க ஆபீஸ்ல போய் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சு கொடுக்கலாம். எத்தனையோ விதவிதமான சேவைகள் இருக்கின்றது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ, இல்லாதெல்லாம் பகவான் கேட்கல. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சிதி தத்தகம் பக்தி பக்ருதம் அஷ்னாமி பிரேதாத்மனகன்றார். ஒரு பூவோ இலையோ நீரோ, அதுக்காக அதை மட்டும் கொடுத்துட்டு உட்காந்துருப்பேன். ஆனா கோடி கோடியை நான் வச்சுக்கிறேன்னாலும் மூட்டை கட்டி வச்சுக்க கூடாது. சோ என்னிடம் சோ இதை ஒவ்வொன்னையும் வந்து தவறாக புரிந்து கொண்டு, சோ இதை மட்டும் ஒரு பூ மட்டும் கொடுக்க சொல்றாரு, ஒரு செம்பருத்தி பொறிச்சு வச்சிடலாம் அப்படின்னு, மத்ததெல்லாம் எனக்கு, இது மட்டும் சாமிக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம பிளான் பண்ணினா உள்ள இருக்கிற பரமாத்மா அப்புறம் நம்மளுக்கு ஆப்பு வச்சிருவார். சோ இது வந்து இப்போ விரிவான பார்வையுடன் பார்க்கணும் எல்லாத்தையும். அப்போ வேத நெறிமுறைகளுக்கு ஏற்றாற்போல் வேள்வி செய்வதற்கு நாங்கள் இயலாதவர்களாக உள்ளோம். உம்மை பிரார்த்திக்கிறோம், எம்மை பற்றி மகிழ்வீராக. உமது புனித திருப்பெயரை வழிபடுவதன் மூலமே எளிதாக ஒருவன் அனைத்து தடைகளையும் கடந்து விடுகிறான். சோ உமது புனித திருப்பெயரை வழிபடுவதன் மூலமே எளிதாக ஒருவன் அனைத்து தடைகளையும் கடந்து விடுகிறான். இங்க என்ன சொல்லப்படுது, இது எந்த யுகம், சத்திய யுகம் இல்லைங்களா. அப்போ திருப்பெயரை வழிபடுவது அப்படிங்கிறது நாம சங்கீர்த்தனம் இப்ப மட்டுமல்ல, யுக யுகமாக இருக்கின்றது. சோ பகவானோட திருநாமங்கள் முதல்ல இருந்தே, ஆரம்பத்திலிருந்தே இருக்குது. முதல்ல எல்லாம் யக்ஞங்கள் மட்டும் பண்ணணும், தவம் பண்ணணும், கோயில்கள் கட்டணும் அப்படின்னா அது மட்டும் கிடையாது. பகவானோட திருப்பெயர்கள் எப்பொழுதுமே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அந்தணர்கள். அதனாலதான் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அந்தணர்கள். ஏன்னா அவங்க பகவானுடைய தலையிலிருந்து தோன்றியவர்கள். அப்போ எப்பொழுதுமே அவர் வாயிலிருந்து வர்ற அந்த மொழிகளை உச்சரித்து கொண்டிருப்பதனால அவர்கள் ரொம்ப பகவானுக்கு பிரியமானவர்கள். கோ பிராமண ஹிதாயச்ச அப்படின்னு. அப்ப பகவான் வந்து பெரிய சொன்னா என்ன ஆகும், அனைத்து தடைகளையும் கடந்து விடுகிறான். எப்படி, அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவார். யார் ஞாபகம் இருக்கு? போட்டு கடலை பௌதிக உலகம் வந்து கடலாகவும் நமது
ஒரு போட்டாகோ நம்ம கன்றுக்குட்டி இல்ல, ஒரு கன்றுக்குட்டியின் காலடி தடத்தில் தேங்கியுள்ள நீரை தாண்டுவது போல. கடலை தாண்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த பௌதீக உலகமானது கடல் தாண்டுற மாதிரி. ஆனா ஆன்மீகத்துல நீங்க புகுந்துட்டீங்க அப்படின்னா இந்த பௌதீக உலகம் அவ்வளவு சுருங்கிருமா உங்களுக்கு. கன்றுக்குட்டியின் காலடி தடத்தில் தேங்கிய நீரை கடப்பது. குளம்படி தடத்துல அதுல வந்து தேங்கின நீரை தாண்டுவது போல. அப்ப ரொம்ப எளிதாக கடந்து விடலாம். இப்ப பகவானுடைய திருநாமத்தை சொல்லும் போது நம்மளுக்கெல்லாம் அவ்வளவு எளிதாக இந்த பௌதிக உலகத்தை கடந்து நம்மளால செல்ல முடியும். ஏன்னா இந்த பௌதிக உலகம் எவ்வளவு நீளமானது, அகலமானது, உயரமானது, அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளவு 7 அடுக்குகளால் அது சூழப்பட்டிருக்கு. ஒரு அடுக்கை விட ஒரு அடுக்கு 10 மடங்கு பெரியதானது. சோ இதெல்லாம் நாம கடக்கவே முடியாது. சோ இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். அடுத்தது மைத்ரேய உவாச்ச. அப்போ இங்க இன்னொரு விஷயம் சொல்றாரு. அப்போ என்னதான் நம்மளுக்கு விதி இருக்குது பாருங்க. நான் அன்னைக்கு ஒரு ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா நீங்க இன்னும் 10 வருஷத்துல இன்னும் பல பெரிய பெரிய செயல்களை செய்ய போறீங்க, நீங்க கோடி கோடியா சம்பாதிக்க போறீங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாரு. ஆனா அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரோட்ல வரும்போது அடிபட்டு செத்துருவான். சோ அதுக்கு யாரு பர்மிஷன் கொடுக்கணும்? உபத்ரஷ்டா ஹனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வர பரமாத்மா உள்ள இருக்கார். ஒரு செயலுக்கும் அவர் வந்து அனுமதி கொடுத்தால்தான் அது நடக்கும். இல்லைன்னா ஒரு செயலும் அங்க நடக்காது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் அவன் வந்து இடிச்சதுனாலதான் என்ற உயிர் போச்சு, அவன் இடிச்சதுனாலதான் என் கால்ல புண்ணாச்சு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற பரமாத்மா அனுமதி கொடுத்திருக்கணும். அதுக்கு நாம வந்து முன்விடை கருமத்தின் பயனாக நாம் பெறுகிறோம். இடிச்சவன் வந்து ஒரு கருவிதான், அவன் வேணும்னு செய்யல. ஆக்சிடென்ட், அதுக்கு பேர் தான் ஆக்சிடென்ட். சோ பிளான் பண்ணி செய்யறது கொலை. அதுக்கு கூட பகவான் அனுமதி கொடுத்தால்தான், ஒரு திருடனுக்கு திருட அனுமதி கொடுத்தால்தான் அவன் திருட முடியும். ஆனா அதற்குரிய பாவத்தை அவன் பெற வேண்டும். அதுக்கு பகவான் பொறுப்பில்லை. எப்படி ஒரு நீதிபதி வந்து ஒரு திருடனுக்கு தண்டனை தர்றார், நீ 10 வருஷம் ஜெயில இரு அப்படின்னு. அப்ப அவருக்கு அதுல பங்கு இருக்கா? கிடையாது. அவர் தன் கடமையை செய்கிறார். அது போல இங்க பகவான் வந்து ஒருத்தருக்கும் பர்மிஷன் தரணும். அப்ப ராகே கிருஷ்ணா மாரேகே, மாரே கிருஷ்ணா ராகேகே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்போ ஒருவனை கொல்ல வேண்டும் என நினைத்தால் அவன் வந்து இன்னும் 20 வருஷம் நல்லா வாழலாங்கிற விதி இருக்கும் அவனுக்கு. ஆனா பகவான் நினைச்சிட்டாரு அவனை கொல்ல வேண்டும் அப்படின்னு. அப்ப அவனுக்கு தண்டனை கண்டிப்பா கொடுக்கப்படும். யார் அதுல வந்து எந்த தேவர்களும் கிருஷ்ணா நீ எல்லாம் இங்க வர முடியாது, நீ அந்த பக்கம் போ, யமதூதரோ இல்ல யமனோ வந்து சொல்ல மாட்டாங்க கிருஷ்ணா உனக்கு உரிமை இல்ல, நீங்க வராதேன்னு. ஏன்னா கிருஷ்ணாக்கு மேல எதுவுமே கிடையாது, எல்லாருமே அவருக்கு கீழே தான். அதனால அவர்களோட பணியாளர்கள் தான் தேவர்கள். அதனால யாராலையும் தடுக்க முடியாது கிருஷ்ணர் கொல்றத. ஆனா அவனுக்கு விதி இருக்கு, இன்னும் 20 வருஷம் வாழலாம். அப்போ அதே போலத்தான் ஒருவன் கொல்லப்பட வேண்டும். அவன் வந்து யமதூதர் வரார், இன்னைக்கு காலையில அவன் உயிர் போகணும். ஆனா அவன் வந்து பல ஆண்டுகள் நல்லா வாழலாம். ஏன்னா அதுக்கும் பகவான் தான் காரணம். ஒருவனை கொல்ல வேண்டும் என்றாலும் கொன்று விடுவார், அவன் வாழ வேண்டும் என்றாலும் அவனுக்கு ஆயுளே முடிஞ்சா கூட அவன் நீண்ட ஆயுள் வாழலாம். சோ பகவான் நினைச்சாருன்னா என்ன வேணா மாத்த முடியும். அப்ப பக்தர்கள் யாரோட கண்ட்ரோல் இருக்காங்க? பகவானோட கண்ட்ரோல் இருக்காங்க. அப்போ அவங்க விதி வேலை செய்யாது. நீங்க ஜோசிகார்கிட்ட போனா இவங்க எப்பவே போயிருக்கணுமே, இவர் குடும்பம் இப்படி இருக்காதே, வேற மாதிரி இருக்குது, இந்த ஜாதகம் தூக்கி போட்டுட்டு இது தப்பான நேரம் குறிச்சிருக்காங்க, இது வந்து வேற ஜாதகம் நீங்க மாத்தி கொண்டு வந்திருக்கீங்க, இது இவர் ஜாதகமே இல்லை அப்படின்லாம் தூக்கி போடுறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். காரணம் என்ன? ஏன்னா அவர் பக்தர், பகவானோட கண்ட்ரோல் இருக்கிறார். அங்க வந்து எந்த தேவர்களுக்கும் இடம் கிடையாது. அது படியெல்லாம் நடக்காதங்க. பல பக்தர்களோட வாழ்க்கையில இதை பார்க்கலாம். இது போல ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு பக்தர் அவங்க அம்மா வந்து ஜோசிகர்கிட்ட போறாங்க, ஜாதகத்தை தூக்கிட்டு. அவங்க சொல்றாங்க உங்க பையன் வந்து கண்டிப்பா ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை இந்த காலகட்டத்துல இருக்கு, அதை மாத்தவே முடியாது. அவர் ரொம்ப பெரிய ஜோசியர், அவர் சொல்றது எல்லாமே நடக்கும். மக்கள் எல்லாம் அங்க கூட்டமா போவாங்க, அவர்கிட்ட பார்த்துட்டு வருவாங்க, பரிகாரம் பண்ணுவாங்க. ஆனா இந்த பரிகாரம் எல்லாம் கண் துடைப்பு, நம்மளுக்கு தெரியும். ஆனா அவர் ஒரு கிருஷ்ண பக்தர் ஆயிட்டாரு. இஸ்கான்ல வந்து ரொம்ப பெரிய பக்தராக வீட்டை விட்டுட்டு வந்துட்டாரு.
ஆனா வீட்டுல இருக்கிற கடமைகளை முடிச்சிட்டு வந்துட்டாரு. அவருக்கு வந்து ஒரு 4 தங்கைகள். அப்போ ஒரு நல்ல ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சு நல்லா பணம் சம்பாரிச்சாரு. அப்போ 4 பிள்ளைங்களையும் கடைந்தேத்திட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, இனி எனக்கு பொறுப்பு இல்ல. அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாரு, இந்த 4 பேரும் உங்களை பாத்துக்குவாங்க. எனக்கு கிருஷ்ண பக்தியில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இஸ்கான்ல போய் நான் சேவை செய்யறேன். கிருஷ்ணருக்காக என் முழு நேரத்தையும் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு போயிட்டாரு. ஆனா அவங்க அம்மா வந்து மனசுக்குள்ள அந்த ஜோதிடர் சொன்னது ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கு. மேல சொன்னது சரி, இவன் எப்படி ஜெயிலுக்கு போயிருவானே அதே ஞாபகம் அவங்க அம்மாக்கு. அப்போ நாட்கள் கிடக்குது, அவங்க அம்மா மறந்துட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, ஜெயில போய் கைதிகளுக்கு பிரச்சாரம் பண்ணுகிறார். அப்ப அவங்க அம்மா கேள்விப்படுறாங்க, பையன் வந்து ஒரு சில வருடங்களாகவே ஜெயில்ல இருக்கான் அப்படின்னு. இந்த ஜோசியர் சொன்னது நடந்துருச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது எந்த மாதிரி அவர் ஜெயிலுக்கு போயிருக்கார்? பிரச்சாரம் செய்வதற்காக, ஒரு அடியவராக, ஒரு உயர்ந்த நிலையில ஜெயிலுக்கு போயிருக்கிறார். அப்ப இந்த வேறுபாடு என்ன? அவர் ஜெயிலுக்குள்ள போகணும், ஆனா பகவானுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால பகவானுக்காக சேவை செய்ய போயிருக்காரு. இல்லைன்னா ஒரு கருமியாக இருந்திருந்தால் அவர் ஜெயில என்னவா இருப்பாரு? ஒரு சிறை கைதியாக இருந்திருப்பார். சோ இப்படித்தான் பகவானுடைய கையில நாம் அவரோட கையில கட்டுப்படும் போது, மாயோட கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு நாம பகவானோட கையில மிக உயர்ந்த நிலையை நாம் அடைகிறோம். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது ஸ்லோகம் 48. மைத்ரேய உவாச்ச இதி தச கவிர் யக்ஞம் பத்ரருத்ரா விமர்ஷிதம் கீர்த்தயமானே ஸ்ருஷிகேஷே சந்நின்யே யக்ஞ பாவனே. படிங்க மாதாஜி. ஸ்கூல்ல படிங்க மாதாஜி, நீங்க பாருங்க. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், பகவான் விஷ்ணு இவ்வாறு எல்லோராலும் புகழப்பட்ட பின்னர் உணர்வு தூய்மை பெற்ற தட்சன் சிவபெருமானின் அடியவர்களால் அளிக்கப்பட்ட வேள்வியை மீண்டும் தொடங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்தார். ஹரே ஹரே கிருஷ்ணா. சோ இங்க வேள்வி மறுபடியும் தொடங்கறதுக்கு தக்ஷன் ஏற்பாடு பண்றாரு. ஸ்லோகம் 49. பகவான் ஸ்வேன வாருகன சர்வாத்மா சர்வ பாகபுக் தக்ஷம் பபாஷ ஆபாஷ்ய பிரியமான இவானக. மைத்ரேயர் தொடர்ந்து கூறினார், எனது அன்பிற்குரிய பாவமற்ற விதுரனை, பகவான் விஷ்ணுவே அனைத்து வேள்வியின் பலன்களையும் அனுபவிப்பவர் ஆவார். மேலும் அவர் அனைத்து உயிர்களின் பரமாத்மாக விளங்குவதினால் வேள்வியில் அர்ப்பணிக்கப்படும் அவருக்குரிய அவிர்வாகத்தின் மூலமே அவர் எளிதில் திருப்தி அடைந்து விடுவார். ஆகையால் அவர் தட்சனிடம் மகிழ்ச்சியுடன் உரையாடலானார். பொருளுரை. பகவத்கீதையில் 5.29 போக்தாராம் யக்ய தபசாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. பகவான் விஷ்ணு அல்லது கிருஷ்ணரே வேள்வி, தவம், துறவு, நெறி போன்றவற்றின் பலன்களை அனுபவிக்கும் பரமானந்தராக விளங்குவதினால் இவற்றுள் எதில் ஒருவன் ஈடுபட்டாலும் அதன் இறுதி லட்சியமாக இருப்பவர் பகவான் விஷ்ணுவே ஆவார். இதனை ஒருவன் அறியாத பொழுது அவன் தடம் மாறுகிறான். முழுமுதற் கடவுளாக இருப்பதால் விஷ்ணு எதனையும் எவரிடத்தும் பெறும் தேவையில்லாதவர் ஆவார். அவர் சுய திருப்தி அடைந்தவர், தன்னிறைவெய்தியவர். ஆனாலும் அவர் வேதங்களில் அர்ப்பணிக்கப்படும் அவிர்வாகத்தினை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அதற்கு காரணம் உயிர்களிடத்து அவர் கொண்டுள்ள நட்பு முறையே ஆகும். வேள்வியில் அவருக்குரிய அவிர்வாகம் அர்ப்பணிக்கப்படும் பொழுது அவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் தோன்றுகிறார். பகவத்கீதையில் 9.26 பத்ரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தயா பிரயச்சதி என்று கூறப்பட்டிருக்கிறது. இதன் பொருள், ஒருவன் அன்புடனும் பாசத்துடனும் சிறு இலையோ மலரோ அல்லது நீரோ எதனை அளித்தாலும் பகவான் அதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார் என்பதாகும். அவர் எதையும் தேவையற்ற தன்னிறைவை எய்தியவர் என்றாலும் கூட இது போன்ற அர்ப்பணிப்புகளை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் அவர் பரமாத்மா, அதனால் உயிர்களிடம் அவர் கொண்ட அன்பே ஆகும். இதில் கூறிக்கொள்ள வேண்டிய மற்றொன்று, அவர் அடுத்தவர் அவிர்வாகத்தில் தலையிடுவதே இல்லை. வேள்வியில் தேவர்கள், சிவபெருமான், பிரம்மதேவன் மற்றும் பகவான் விஷ்ணு போன்றோருக்கு தனித்தனி அவிர்வாகம் அர்ப்பணிக்கப்படும்.
பகவான் தனக்களிக்கப்படும் அபிர்வாகத்தையே திருப்தி அடைவார். பிறர் பங்கில் தலையிட மாட்டார். மறைமுகமாக அவர் தட்சன் சிவபெருமானுக்குரிய அபிர்வாகத்தினை மறுதளித்தமை குறித்து தன் அதிருப்தியினை வெளிப்படுத்தினார். விதுரரை மைத்ரேயர் பாவமற்றவர் என்றழைக்கிறார். ஏனெனில் விதுரர் ஒரு தூய வைணவர். ஆதலினால் அவர் தேவர்களுக்கு எதிராக எந்த குற்றமும் இழைக்காதவர். வைணவர்கள் பகவான் விஷ்ணுவை பரமப்பொருளாக ஏற்றுக்கொண்டாலும் கூட பிற தேவர்களிடத்து குற்றம் புரிய அவர்கள் விரும்பவில்லை. தேவர்களுக்குரிய மரியாதையினை அவர்கள் அளிப்பர். வைணவர்கள் சிவபெருமானை மிகச்சிறந்த வைணவர் என்று ஏற்றுக்கொண்டுள்ளனர். வைணவர்களுக்காக இருப்பதினால் அவர்கள் தேவர்களிடத்து எக்குற்றமும் இழைக்கும் சாத்தியம் இல்லை. தேவர்களும் வைணவர்களிடத்து மகிழ்ச்சி பூண்டுள்ளனர். ஏனெனில் தேவர்களும் பகவான் விஷ்ணுவின் குற்றமற்ற பக்தர்கள் ஆவர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ யக்ஞைவை விஷ்ணுகு, விஷ்ணுவே எல்லா யாகங்களுடைய தலைவர். அப்போ அவருக்கு ஒரு பெயர் உண்டு, யக்ஞேஸ்வரர், யோகேஸ்வரர். சோ எல்லா யோகங்களிலும் தலைவர், எல்லா யக்ஞங்களிலும் தலைவர். அப்ப என்னதான் நாம தேவர்களுக்கு படைத்தாலும் அந்த தேவர்களை பகவானை திருப்திப்படுத்தி பகவானிடமிருந்து பெற்று மீண்டும் நமக்கு அதை பகிர்ந்தளிக்கிறார்கள். அவங்களோட சொந்த சக்தி கொண்டு நமக்கு அளிக்கிறது கிடையாது. சோ எல்லாம் எங்கிருந்து பெறுகிறார்களோ அவர்தான் தலைவர். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தேவர்களை வழிபட்டால் நம்மளுக்கு எல்லாம் நல்லது கிடைக்கும் அப்படின்னு. ஆனா நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கு தகுந்ததுதான் அவங்களால தர முடியும். என்னதான் நீங்க விழுந்து பிறண்டு எல்லா கோயிலுக்கும் போய் காவிரியில நீராடி கங்கையில நீராடி எல்லாம் பண்ணினாலும் நீங்க போன பிறவில என்ன செஞ்சீங்களோ, என்ன நற்கர்மங்களை செய்தீர்களோ அதற்கு தகுந்ததை தான் அவங்க தருவாங்க. ரொம்ப அழுது புரண்டு பண்ணும்போது நாளைக்கு வர வேண்டியது தூக்கி இன்னைக்கு கொடுப்பாங்க. அவ்வளவுதான், வேற வித்தியாசமே கிடையாது. உங்களுக்கு ஒரு 2 வருஷம் வர வேண்டிய பலனை கொஞ்சம் முன்னாடி எடுத்து தந்துருவாங்க. அப்ப நாம என்ன நினைப்போம், ஓ தேவர்களை வணங்கினதுனால நம்மளுக்கு நிறைய கிடைக்குது, இன்னும் அதிகமா வழிபாடு பண்ணலாம். சோ ஏதாவது ஒரு வழிபாட்டில் ஈடுபட்டு இருக்கணும். என்னை வணங்கினீங்களா பரவாயில்ல, ஆனா நீ அந்த சமயம் அதையாவது நீ ஒரு வழிபாட்டுல ஈடுபடுன்னு பகவான் கீழே இறங்கி இறங்கி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி லெவலுக்கு தகுந்த மாதிரி பரிந்துரைக்கிறார். ஏன்னா வழிபாடே இல்லாமல் ஒரு நாத்திகனா இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இதையாவது பண்ணு, எனக்காக நீ எல்லா சேவைகளையும் செய், இல்லைன்னா என் பக்தர்களுக்கு செய், இன்டைரக்டா செய், அதுவும் இல்லைன்னா சமூக சேவை செய். இப்படி அவர் நிறைய வழிமுறைகள் சொல்றார். ஏதாவது ஒன்றை கடைபிடித்து வாழறோம். அப்போ ஒரு சிறு இலையோ நீரோ தந்தா கூட எனக்கு போதுங்கிறார். ஏன்னா அவர் ஆத்மராமா. நாம கொடுத்துதான் அவர் பசியாறணும்னு கிடையாது, நாம கொடுத்ததுதான் தாகம் தீர்க்கிறோம்னு கிடையாது. எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் நாம வாங்குறோம். நாம அவருக்கு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனா ஒரு குழந்தை எவ்வாறு தன் தாய் தந்தையர் பிறந்த நாளுக்கு அவங்ககிட்ட இருந்துதான் காசு வாங்கி சேர்த்து வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு அம்மாக்கு பர்த்டே கேக் வாங்கி தர்றான் ஒரு 10th படிக்கிற சிறுவன். அவன் என்ன சம்பாரிச்சு வாங்கி கொடுக்குறானா, ஆனா அந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா பெற்றோர் பணத்தை வைத்து அந்த குழந்தை சேர்த்து வைத்து அதை அவங்களுக்கே செலவு பண்ண போது அந்த பெற்றோர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அது போல பகவான்கிட்ட இருந்துதான் நம்ம எல்லாம் வாங்குறோம். ஆனா இது அன்பு பரிமாற்றம். நாம பகவானுக்கு அதை கொடுக்கும்போது நான் கொடுக்கிறேன் என்னோட சொத்து அப்படிங்கிற நான் எனது என்கின்ற அகங்காரம் அமாகாரம் இல்லாம என்ன பண்ணணும், பகவானுக்கு அன்புடன் அதை கொடுக்கும்போது ஒரு பூவோ இலையோ இல்ல பெரிய பொருள் பூவோ இலையோட முடிச்சிடக்கூடாது. அப்போ அந்த நீரோ அப்படிங்கும் போது என்னன்னா, நம் கண்ணில் வருகிற ஒரு சொட்டு நீர் பகவானை நினைத்து ஐயோ உன்னை பிரிந்திருக்கிறேனே அப்படின்னு நினைச்சு ஒரு சொட்டு நீர் விட்டா கூட போறோம், பகவான் அதற்காக நமக்கு பெரிய பலனை தருகிறார். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். கங்கா நீர் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏதோ ஒரு நீரை எடுத்து வச்சு கங்கா செய் யமுனா செய் கோதாவரி நர்மதே சிந்து காவேரி ஜெயலட்சுமி சந்நிதிம் குரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வரவழைச்சு பகவானுக்கு கொடுக்கறத விட டெய்லி பகவானை பிரிஞ்சிருக்கிறேன், பகவானே உனக்கு நான் ஒரு வேண்டாத உங்ககிட்ட இருந்து வந்திருக்கேன், ஒரு வேண்டாத ஜீவராசியா அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், உனக்கு ஒரு பயனும் என்னால இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணீர் வடிச்சீங்கன்னா அதை ரொம்ப பெருசா ஏத்துக்கிறார். அப்படித்தான் ஒரு ராணி என்ன பண்ணினாங்களாம்,
ஆஹ் அப்பெல்லாம் வந்து பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு பாத யாத்திரை போவாங்க. அது ரொம்ப தூரம். அப்ப அந்த ராணி என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு பிராமணர் எப்பவும் போவார், காட்டு வழியா, மலைகள் வழியா, நதிகள் வழியா இப்படியெல்லாம் கடந்து பயணம் செஞ்சு ஜெகநாதர் போய் தரிசனம் பண்ணுவார். சரி இவர் போறாரு, நாம ஜெகநாதருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்ப காசி போறவங்க கிட்ட எல்லாம் பணம் கொடுத்துடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அந்த ராணி என்ன பண்ணாங்க, இளவரசி அவங்க ஒரு பொருள் கொடுத்தாங்க, ஒரு பெட்டியை கொடுத்தாங்க. ஆனா இந்த ஒரு சின்ன பெட்டி. அப்ப அவர் நினைச்சாரு, இவ்வளவு பெரிய ராணி, எவ்வளவு பெரிய சொத்து வச்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய அரண்மனை, இத்தினூண்டு சின்ன பெட்டி கொடுத்துருக்காங்களே, இதுல என்ன இருக்க போகுது, வெயிட்டும் கிடையாது. இதைய கொஞ்ச தூரம் போனாரு, இதுல என்ன இருக்க போகுது, திறந்து பார்க்கலான்னு ஒரு ஆர்வம். திறந்து பாக்குறாரு, அதுல ஒரு ஓலைச்சுவடி. சே, இதுக்கு போய் இத்தனை ஆர்ப்பாட்டமா, அந்த அம்மா என்னை எத்தனை நாளா வா வான்னு கூப்பிட்டு இதை கொடுத்துட்டு இருக்காங்க. ஜெகநாதருக்கு இது எவ்வளவு பெரியவர், உயர்ந்தவர், இத கொண்டு போய் கொடுத்து என்னத்த போய் ஒரு மதிப்பு இருக்க போகுது, நான் ராணிட்டு இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் போற வழியில அப்படியே தூக்கி போட்டு போறாரு. அவங்க போனா ஜெகநாதர் அங்க போய் கோயில்ல படுத்திருக்கிறார். அடுத்த நாள் தரிசனம், குளிச்சுட்டு போய் தரிசனம் பண்ணி பகவானை வழிபடலாம்னு நினைச்சிட்டு படுத்தா கனவுல அப்படியே கோபமா ஜெகநாதர் வர்றார். உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராணிக்கு இளவரசி கொடுத்த அந்த பெட்டியை நீ தூக்கி போட்டு வந்திருப்ப, ஓடு திரும்பி எடுத்துட்டு வா, இல்லைன்னா அவ்வளவுதான், நீ செத்த மவனே அப்படிங்கிறார். உடனே அவர் திரும்பி ஓடுறார். தான் வந்த இடத்துல எல்லாம் தேடி தேடி பாக்குறார். அது காத்துல அடிச்சிட்டு போச்சோ, என்ன பண்றது, அப்படியே ஜெகநாதரே கும்பிட்டுக்கிறார். ஜெகநாதா, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அதனோட மதிப்பு தெரியல, எனக்கு காட்டி கொடு, எங்க இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா எங்கேயோ காத்துல அடிச்சு ஒரு முள்ளு செடி மேல அது அப்படியே நிக்குது. அப்பாடா எப்படியோ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு மறுபடியும் ஜெகநாதர்கிட்ட போறார். ஜெகநாதர் கோயில்ல அதை ஒப்படைக்கிறார். அப்படி என்ன இருக்கு அதுல அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்க அதை படிக்கிறாங்க. ஓ ஜெகநாதா, உனக்கு நான் ஒரு பெரிய ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா உங்ககிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. ஆனா உன்னோட இதயத்தை பக்தர்களிடம் நீ பறி கொடுத்துட்ட, அதனால உனக்கு வந்து இதயம் உங்ககிட்ட இல்ல, அதனால என்னோட இதயத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருக்காங்க. எவ்வளவு ஒரு அழகான கவிதை. ஏன்னா அந்த இளவரசி கிட்ட எவ்வளவோ பொன் பொருள் இருக்கு, அதெல்லாம் யாரோடது, பகவானோடது. பகவானோடது திருப்பி அவருக்கே கொடுக்கல, என்ன பிரயோஜனம் அவங்க நினைக்கிறாங்க. எதுவுமே என்னோடது இல்ல. ஈசாவாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத்தேனே தெக்தேன புஞ்சீதா மாக்கிருத கஸ்ய ஸ்வித்தனம். எல்லாமே பகவானுடையது. இங்க உரிமை கொண்டாருக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. அவரோ ஆத்மராமா, எல்லாம் நிறைவடைந்தவர். அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட என்ன இல்லை, அப்போ அவர் இதயத்தை பக்தர்கிட்ட கொடுத்துட்டார், அவர்கிட்ட இதயம் இல்ல, அப்ப என்னோட இதயத்துக்கு எடுத்துக்கோ பகவானே அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுறாங்க. சோ பகவான் அப்படியே உருகி போயிட்டார். அதனாலதான் அந்த அவனை திருப்பி அனுப்பி போய் எடுத்துட்டு வா, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லி அவனை விரட்டுறார். சோ இந்த மாதிரி பக்தர்கள் எல்லா பொருளும் எனது 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 அப்படின்னு சொல்லிட்டு எதையும் காதற்ற ஊசியும் வாராதுகன் கடைவழிக்கு நம்ம வெறும் கையா ஆத்மா மட்டும்தான் போகும். நம்ம சூட்சும உடல்ல பாவ புண்ணியங்களை சமந்துட்டு போவோம் அடுத்த உடம்புக்கு. சோ எதையுமே எடுத்துட்டு போறது கிடையாது பிணமா போகும்போது, இல்லைங்களா? சோ பக்தி ஒன்றுதான் நிலையானது. சோ பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் எப்பொழுதும் பக்தர்களுடன் சேர்ந்து உயர்வோமாக. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இல்ல சந்தேகம், விவாதம்?